எபிசோட் 25. சாப்பிடுவதற்காக எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள். அப்போது தேவி சந்தோஷை பாட சொல்ல, அவன் ரொம்ப அழகாக கண்மூடி திறக்கும்போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே என்ற பாடலை ரொம்ப அழகாகவே பாடி முடித்தான். அவனை எல்லோரும் ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு பேசி கொண்டிருந்தார்கள். அதே நேரம் மொட்டை மாடியில் நல்லாக குடித்து கொண்டு சம கோபமாக நின்று கொண்டிருந்தான் அருண். அருண் குடிப்பதை பார்த்த கார்த்திக்குக்கும் கோபம் வர, ஏன் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற என்று கேட்க, அவன் கோபத்தில் அண்ணன் என்று கூட பாராமல் சட்டையை பிடித்தான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஜனனி ரொம்ப சோகமாக சந்தோஷிடம் தன் கதைகளை சொல்ல ஆரம்பித்தாள். இதை கேட்ட சந்தோஷுக்கே அவளை பாவமாக தோன்றியது. தன் கண்ணீர்களை தொழித்து கொண்டே அவன் தோளில் சாய அவன் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். இங்கே நடப்பது எல்லாத்தையுமே சந்தோஷின் அம்மா சத்யவேணி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இங்க பாரு அருண், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பார், நீ எனக்கு எப்படியோ அதே போலதான் சந்தோஷம். நீ எனக்கு தம்பினா சந்தோஷம் என்னோட தம்பி தான். நான் ஒன்றை எவ்வளோ நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் சந்தோஷையும் நேசிக்கிறேன். நான் உங்கள் 2 பேரையுமே பிரித்து பார்த்தது கிடையாது. ஆனால் நீ ஏன் அவன் மேலே இவ்வளோ கோவப்படுற? காலை சுடு தண்ணி ஊற்றுனா போல அவன் மேலே நீ பொறாமப்பட்டுட்ருக்க. அவன் ரொம்ப நல்ல பையன். இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. ஆனால் உன்னால் அவனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று ரொம்ப கோபமாக கார்த்திக் கூற, தெரியுமே, நான் உனக்கு சொந்த தம்பியாக இருந்தாலும் அவன் தானே இங்கே இருக்க எல்லாருக்கும் பெரியவன். நானா இல்லை அவனான்னு வந்தா நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். அவன்தான் உனக்கு எல்லாமே. சொந்த தம்பி மேலே அக்கறை இல்லை, தெருவில் போகிற நாய்ங்க மேலே அக்கறைப்பட்டுருக்கான் பார் என்று அருண் குடி போதையில் கூறினான். கார்த்திக்கு இதை கேட்டு கோபம் வந்தது. அவனின் சட்டையை பிடித்து, என்னடா சொன்ன என்று கேட்க, நான் அப்படிதான் சொல்லுவேன் என்று கூற அவன் கோபத்தில் அடித்து விட்டான். என்ன தைரியம் தான், கண்ட நாய்க்காக நீ என்ன அடிப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறி அந்த பாட்டில் எடுத்து அவனை அடிக்க வந்தான். இப்படியே 2 பேரும் சண்டை போட தொடங்கினர். இது எதையும் தெரியாத சக்கரவர்த்தி தாத்தா தேநீரை அருந்தி கொண்டிருந்தார். குழந்தைகள் எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள். வீட்டின் பெண்கள் பாத்திரம் கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது என்ற வேலைகள் எல்லாம் மும்முரமாக செய்து கொண்டிருந்தார்கள். இரவு எவ்வளவு நேரமானாலும் வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு தான் அவர்கள் தூங்க செல்வார்கள். இன்று சக்கரவர்த்தி தாத்தா வீட்டில் நிறைய பெண்கள் இருப்பதால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கொண்டே அவர்களின் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஜனனி சோகமான முகத்தை பார்த்து, ஹேய், ஏன் உன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நல்லாவே இல்லை. நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தால் தான் அழகாக இருப்ப என்று சந்தோஷ் கூறினான். இதை கேட்ட ஜனனி லைட்டாக சிரித்தாள். அவளின் சோகங்கள் எல்லாம் இவ்வளவு நாள் இதயப்பூட்டில் பூட்டி வைத்திருந்தாள். இப்போது அவள் அதை சந்தோஷிடம் சொன்னதால் கொஞ்சம் அவள் மனது லேசானது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாக மாறத் தொடங்கினார். ஹேய், எனக்கு ஒரு டவுட்டு என்று சந்தோஷ் கேட்க, என்ன டவுட்டு என்று ஜனனி கேட்டாள். என்னோட பேர் சந்தோஷ்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது ஏன் நீ என்ன ஹீரோன்னு கூப்பிட்ற? நான் என்ன ஹீரோவா என்று சிரித்து கொண்டே கேட்டான். அது ஒன்றும் இல்லை ஹீரோ. இப்போ நம்ம சீரியலெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா ஹஸ்பண்டை சார்னு கூப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நான் உங்களை ஹீரோன்னு கூப்பிட்றேன் என்று அவள் திடீரென்று கூற அவன் அதிர்ச்சியாகி பார்த்தான். அவனின் பார்வையை புரிந்து கொண்ட ஜனனி, அது 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 சீரியல், அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நான் உங்களை ஹீரோன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு காரணம், நீங்கள் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்களை ஹீரோன்னு கூப்பிட்றேன் என்று ஜனனி கூறினாள்.
நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஆனால் ஹீரோன்னு கூப்பிடாத. இது கொஞ்சம் ஓவராக இருக்கு என்று சிரித்து கொண்டே சந்தோஷ் கூற, இதை கேட்ட ஜனனி சிரித்தாள். இங்கே இவர்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் போது, அம்மா என்று அலறும் சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்று பார்க்க வெளியில் வந்தார்கள். ஆனால் அங்கு யாருமே இல்லை. அப்போதுதான் மொட்டை மாடியில் யாரோ 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருப்பது போல் இருந்தது. உடனடியாக எல்லோரும் மேலே போய் பார்த்தார்கள். அங்கே அருண் கார்த்திக்கை பயங்கரமாக தாக்கி கொண்டிருந்தான். மொட்டை மாடிக்கு சென்று 2 பேரையும் பிரித்துவிட்ட கோபால் மாமா, டேய், எதுக்குடா இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்கே என்னடா ஆச்சு என்று கோபமாக கேட்டார். அருண் சந்தோஷை முறைக்க ஆரம்பித்தான். கோபமாக, வந்துட்டீங்களா? இதெல்லாம் சொல்லறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தான் என்று கூறி சந்தோஷை அடிக்க சென்றான் அருண். அப்போது சக்கரவர்த்தி தாத்தா குறுக்கே வந்து அவன் கையை பிடித்து இழுக்க, ஏய், என்னை விடு, நான் அவனை அடிக்கணும், அவன் மூஞ்சி எல்லாம் எனக்கு பேக்கணும், என்னை விடு என்று குடிபோதையில் சொல்ல சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு செம்ம கோபம் வந்தது. இங்க பாரு, உனக்கும் கார்த்திக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. சந்தோஷ் இப்போ தானே வந்தான். இதுக்கு காரணம் அவனே உன்னால் எப்படி சொல்ல முடியும்? இங்க பார், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அருண். போய், நீ நல்லா குடிச்சிருக்க, போய் படு போ என்று சக்கரவர்த்தி தாத்தா முடிந்த அளவுக்கு பொறுமையாக கூறினார். இதை கேட்ட அருண், இவனுக்காக தானே என்ன அடிச்ச? இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் சாவு என் கையில் தான். நீ சாவ, எல்லாம் என் கையில் தான் என்று மிரட்டிவிட்டு சக்கரவர்த்தி தாத்தாவின் கையை உதறிவிட்டு அவன் அங்கிருந்து கோபமாக சென்றான். சந்தோஷ் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, இதில் நான் என்னடா பண்ணேன்? ஒருவேளை கார்த்திக் கண்ணு அடித்ததில் பைத்தியம் இருப்பான் போல. ஐயோ, இவன் ஆல்ரெடி பைத்தியம், அண்ணா அடித்ததில் முழு பைத்தியம் ஆயிட்டான் போல. கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் என்று சந்தோஷ் மைண்ட் வாய்ஸில் கூறிவிட்டு எல்லோரும் அங்கிருந்து அவரவர் அறைக்கு சென்று உறங்க சென்றார்கள். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் பையனை மிரட்டியிருப்பான்? அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையில் என் பையன் எங்கேருந்து வந்தான் என்று கோபமாக சத்யா கேட்க, இங்கே பாருமா சத்யா, அருண் மேலே கோபம் இருக்குது, ஆனால் 2 பேருமே சின்ன பசங்க தான். நம்ம பெரியவங்க மூக்க நுழைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க பிரச்சனையை சின்ன பிள்ளைங்களே பேசி தீர்க்கிறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு அருண் நல்ல பையன்தான். அவன் கங்கா கூட சேர்ந்து கெட்டு போகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத, படுத்து தூங்கு என்று கூறிவிட்டு பழனி படுத்தார். என்னத்தான் தாய் மனம் தாங்கவில்லை என்றாலும் தன் மகனுக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையில் அவளும் போய் உறங்க ஆரம்பித்தாள். அம்மா உறங்கியதை கன்ஃபார்ம் செய்துவிட்ட பழனி சந்தோஷின் அறைக்கு சென்றார். அங்கே அவன் ஒரு புஸ்தகத்தை ரொம்ப முன்முறமாக படித்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற பழனி அவன் தலையை மெதுவாக வருடி கொடுக்க அவன் அப்படியே பார்த்தான். அந்த மாத்திரையை கையில் வாங்கி விட்டு வினோதமாக பார்த்து, அப்பா, இந்த மாத்திரை எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு இதை தரீங்க, இது என்ன டேப்லெட் என்று சந்தோஷ் கேள்வி கேட்டான். அதற்கு பழனி, இங்கே பார், இது என்ன டேப்லெட் எது எல்லாமே டைம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். மனசில் வர கேள்விகள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமே டைம் பதில் சொல்லும். அதனால் எதுவுமே மனசில் வச்சுக்காம படுத்து தூங்கு, மறக்காமல் மாத்திரையை போடு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றார். அவர் அந்த மாத்திரையை கையில் வைத்துக்கொண்டே புரியாமல் பார்த்த பிறகு அதை சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டான். சந்தோஷ் அப்பா போகும்போது அவனை திரும்பி பார்த்து, என்னை மன்னிச்சிடறா, எனக்கு ஒரு வழி தெரியாமல் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நீ என்னை நம்பு, உனக்கு நான் இருக்கேன் என்று பழனி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சந்தோஷின் அப்பா அந்த மாத்திரையை எதற்காக அவனுக்கு கொடுக்கிறார்? அவன் மனதில் ஒளியும் ரகசியம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். அன்பே பேரன்பே.
சந்தோஷம் மலரும். மீண்டும் சந்திப்போம்.